ஓட்டுக்கு பணம் கொடுக்க போற இடத்துல ஒரு பெண்ணை அடிச்சு, ஒரு துணியை கிழிச்சு, தொடப்பக்கட்டையால அடிச்சு தற்கொலை பண்ணி இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்காங்க அந்த குடும்பம். ஆனா தமிழ்நாட்டுல எந்த நடிகர்களும் நடிகைகளும் எந்த விதமான சோசியல் ஒர்க்கர்ஸும் இல்ல 40 வருஷமா தமிழ்நாட்டுக்காக நாங்க மக்களுக்காக போராடக்கூடிய இடதுசாரி சிந்தனை கொண்டவர்களும் ஏன் திருமாவளவனும் யார பத்தியுமே இது பேசாம கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. இந்த ஓட்டு அரசியலுக்கு வேற ஏதாச்சும் நம்ம வேலை செய்ய போயிடலாம். இதுதான் நான் சொல்ல வரேன். இதுக்கு அரசியலே வராம போயிடலாம். எதுக்கு அரசியல் வந்து நம்பிக்கலாம்? எதுக்காக இந்த அரசியல்? 5000 ரூபாய் கொடுத்தா தமிழ்நாட்டில் மாற்றம் வந்துருமா? அப்ப இதை கேட்கக்கூடிய இடத்துல தமிழக மக்கள் எல்லா பெண்களும் கேட்கணும், சமூக வலைதளங்களை கேட்கணும். இது ஒரு தொகுதியில் இல்ல, 234 தொகுதியிலும் திமுக இருக்கிற ஒரே ஆயுதம் 20 கோடி ரூபாய், 50 கோடி ரூபாய். தமிழக பெண்கள் கிட்ட நாங்க வற்புறுத்தி கேட்டுறோம், இந்த மாதிரி சிந்துஜா இன்னொரு தாட்டி திமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த மாதிரி பல சிந்துஜார்கள் தற்கொலை பண்ணப்படுவார்கள். தூத்துக்குடியில் நடந்த மாதிரி 12ஆம் கிளாஸ் பொண்ணு கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்ட மாதிரி திமுக ஆட்சிக்கு வரும் பொழுது இப்பயே வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே 5000 ரூபாய் கொடுக்கிற இடத்துல அந்த பெண் கேள்வி கேட்ட ஒரே ரீசனுக்காக சுடிதார கிழிக்கப்பட்டு தொடப்பக்கட்டையால அடிக்கப்படும் பொழுது இவங்க திருப்பியும் ஆட்சிக்கு வந்தா பெண்கள் ரோட்ல நடமாடவே முடியாதுங்கிறத